நண்பா இந்த வீடியோல புனேரி பல்டன் டீம் அவங்களோட புதிய டிஃபென்ஸ் கோச்சை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு தமிழ் கோச்சை வந்து PKL சீசன் 11க்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன சீரீஸ், ஸோ அதில் எதை பற்றி பேச போகிறோம், அந்த சீரீஸ் பற்றின பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சீரீஸ் பத்தின அப்டேட்ல இருந்து வந்துடலாம். ஸோ என்ன சீரீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் PKL சீசன் 11 இந்த சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ்ல எல்லா டீமையும் தனித்தனியா பார்க்க போறோம். ஒவ்வொரு டீம்லயும் எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் PKL சீசன் 11 அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க போறோம். மேக்ஸிமம் ஒரு டீம்ல 1ல இருந்து 2 பிளேயர்ஸ் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இந்த சீரீஸை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை டீமை ரிவ்யூ பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கரெக்டா எனக்கே தெரியல. ஸோ நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நாளைக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து ஸோ இந்த சீரீஸ் வந்து 4 நாள் நடக்குதா 5 நாள் நடக்குதா அப்படிங்கிறது வந்து தெரியும். நண்பா இந்த சீரீஸ்ல நான் சொல்ல போற எல்லா பிளேயர்ஸுமே பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கேம் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பேன். ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கனால தான் நான் அந்த பிளேயர்ஸோட பேரை சொல்றேன். அதை தாண்டி நல்ல பிளேயர்ஸ் வந்து நான் சொல்லாத பிளேயர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கேம்ஸ் நான் பெருசா பார்த்திருக்க மாட்டேன். அதனால அந்த லிஸ்ட்ல வந்து இருக்காம இருப்பாங்க. ஸோ நான் பார்த்த பிளேயர்ஸ் மட்டும் தான் அந்த லிஸ்ட்ல இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில கண்டிஷன் கீழே தான் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் PKL ப்ளே பண்ணியிருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் PKL டெபியூட் பண்ற பிளேயரா இருக்கணும். இல்ல அப்படின்னா அவர் PKL ப்ளே பண்ணியிருந்தாலும் ஒரு 2-3 நாள் மேட்சஸ் மட்டும் ப்ளே பண்ண பிளேயரா இருக்கணும். ஸோ இந்த 2 பேசஸ் அடிப்படையில தான் நான் இந்த லிஸ்ட்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்கேன். நண்பா கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து பல பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ணுவேன். பல யங் பிளேயர்ஸை வந்து மிஸ் பண்ணி அந்த பிளேயர்ஸை சொல்லாம இருந்திருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளேயரை பத்தி தெரியும் அப்படின்னா அதை மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இது வரைக்கும் PKL ப்ளே பண்ணாம இருக்கணும். அப்படியே ப்ளே பண்ணியிருந்தாலும் ஒரு 2-3 மேட்சஸ் மட்டும் ப்ளே பண்ண பிளேயரா இருக்கணும். நண்பா அடுத்தது அந்த பெரிய அப்டேட் குள்ள போயிடலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புனேரி பல்டன் டீம் வந்து அவங்களோட புதிய டிஃபென்ஸ் கோச் ஃபார் PKL சீசன் 11 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி BC ரமேஷ் வந்து ஹெட் கோச்சாவும் ரோஹித் குமார் அசிஸ்டன்ட் கோச்சாவும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி டிஃபென்ஸ் கோச்சா இன்னொருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஜீவா குமார். ஸோ லாஸ்ட் சீசன் யூம்பா டீமுக்கு வந்து டிஃபென்ஸ் கோச்சா இருந்தார். இந்த வாட்டி வந்து புனேரி பல்டன் டீமுக்கு டிஃபென்ஸ் கோச்சா PKL சீசன் 11 பொறுத்தளவு இருக்க போறார். கண்டிப்பா இது புனேரி பல்டன் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தமிழ் கோச்சை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஏற்படலாம். ஆல்மோஸ்ட் 2 கோச் இருந்தாலுமே ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் அந்த ஒப்பீனியன்ஸ் மாறும்போது சண்டை ஏற்படலாம். இங்க 3 கோச் இருக்காங்க. BC ரமேஷ், அதன் பிறகு ரோஹித் குமார், இப்போ வந்து ஜீவா குமார் அண்ணன். ஸோ இவங்களுக்குள்ள சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த ஒப்பீனியன் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜீவா குமார் அண்ணனும் BC ரமேஷும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முன்னாடி பல டீம்ஸ்க்கு ஒன்னா பிளே பண்ணியிருக்காங்க. பல டீம்ஸ்க்கு ஸ்டேட் டீமுக்கா இருக்கட்டும் நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒன்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா PKL சீசன் 11ல பெங்கால் வாரியர் டீமோட ஹெட் கோச் வந்து பாத்தீங்கன்னா BC ரமேஷ். அதே பெங்கால் வாரியர் டீம்ல கவர் பர்சன் ப்ளே பண்ணிட்டு இருந்தது நம்ம ஜீவா குமார் அண்ணன். அதுலயும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஃபைனல்ல பெங்கால் வாரியர்ஸ் வந்து ப்ளே பண்ணும்போது ஸோ அந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா மணிந்தருக்கும் பிரபஞ்சனனுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அதனால ஃபைனல் அவங்களால ப்ளே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் இன்னொரு யங் பிளேயரை வந்து BC ரமேஷ்க்கு சஜஸ்ட் பண்ணி இவனை ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஜீவா குமார் அண்ணன். சோ அந்த நேரத்துல புடிச்சு அந்த பிளேயரை உள்ள கொண்டு வந்த பிறகு கடைசியில ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த மேட்ச் ஓரளவு நல்லா டர்ன் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங், 2 பேரும் எது சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க, கேட்டுப்பாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கிறாங்க. சோ கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம ரோஹித் குமார் கூடயும் நம்ம BC ரமேஷ் சார் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை.